பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உட்கார்றாங்க. 3 தலைமுறைகளுக்கு முன்னால 2 கால்களும் சரியான முறையில் நடக்க முடியாத ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்திருக்கிறார். உண்டுமா? அவர்கள் செய்த சில பாவ வினைகளினுடைய அடிப்படையில் இந்த மகனுக்கு மூளையில் ஒரு சிறு குழப்பமும் கைகால் நரம்புகளிலே ஒரு பிரச்சனையும் வந்து முழு மனிதனாக இல்லையே என் பிள்ளை என்று ஏக்கத்துடன் நீ கேட்க வந்தாய். காலம் சொல்லலாம். அதனால இந்த மகனை சீர்திருத்தி தரக்கூடியவருக்கு காலம் இன்னும் 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. மெல்ல மெல்ல இவனுடைய மனநிலைகளை திருத்தி தெளிவாக்கி விடலாம். அதற்கு ஒரு கவன நிலையை உனக்கு நான் கற்பிக்கிறேன். வர சொல்லு உன் பிள்ளையை. உன் பேர் என்னடா? அப்படியா? உங்க அப்பா பேர் என்ன பேரு? அம்மா பேர் என்ன பேருடா? சரி, கொஞ்ச நேரம் கண்ண முடுங்க. கூப்பிடுப்பா கருப்பசாமிய. உங்க சாமியை கூப்பிட ஆளுலையா? இனிமேல் தெளிவடைவான்ப்பா. உனக்கு நேராக அவனை உட்கார சொல்லி உன் முகத்தை பார்க்க கவனிக்க சொல்லி நீ சொல்வதையெல்லாம் பயிற்சி கொடு. எல்லாம் வெற்றியாக நடக்கும். தெளிவு பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? இந்த தொழிலுக்கு பணம் தந்துட்டு நடத்திக்கோ. கர்மசாமிக்கு